ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வேர்க்கடலை போலி நம்ம செய்ய போகிறோம். எப்போவுமே நம்ம போலின்னு சொன்னாலே தேங்காய் போலி, பருப்பு போலி, கார போலின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு நம்ம செய்வோம். மொத்தமாக நம்ம 3 விதமான போலி தான் இது வரைக்கும் செஞ்சுருப்போம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக வேர்க்கடலையை நம்ம பூரணமாக செஞ்சு வேர்க்கடலை போலி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு பிசைகிறதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை வந்து எடுத்திருக்கேன். ரவை வந்து பார்த்தீங்கன்னா உப்புமா ரவை தான் எடுத்திருக்கேன். நல்லா நைஸாக இருக்கும் பாருங்கள் அந்த ரவை. ரவையை நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லா பொருளையும் மலர்ந்து எடுத்துக்கணும். இப்போது 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா பிடிக்கலைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துடுறேன். இப்போது ரவையோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நான் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கெட்டியாக மாவு வந்து பிசைஞ்சிக்க வேணாம், கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக இலக்கமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ரவை நம்ம சேர்த்துருக்கிறதுனால ஊற வந்து ரவை கொஞ்சம் கெட்டியாகும் மாவோட பதம். எப்பயும் போல் மாவு பிசையாமல் கொஞ்சம் இலக்கமாக மாவு பிசைஞ்சோம்னா ரவை ஊறி நல்லா கெட்டியான பதத்துக்கு வரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை சேர்த்துடுறேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஃபுல்லாக மேலே மாவு ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாம். இப்போ அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன். மாவு வந்து 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். நான் மாவை ஊற வச்சதுக்கப்புறமா வேர்க்கடலையை கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு மேலே இருக்கிற தோலை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 1 கப் அளவுக்கு நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு சும்மா 2 சுற்றி எடுத்தால் போதும். வேர்க்கடலை போட்டு நான் மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி உதிரியாகவே இருக்கிற மாதிரி நீங்கள் பொடி பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு நான் வெல்லத்தை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா பல்ஸ் மோடில் நீங்கள் சும்மா 2 முறை திருப்பி எடுத்தீங்கன்னா போதும். இந்த வேர்க்கடலை கலவையை வந்து நம்ம கையில் எடுத்து சும்மா லைட்டாக அப்படி உருண்டை பண்ணுற அளவுக்கு நம்ம சுற்றி எடுத்துக்கிட்டோம்னா போதும். கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஈரப்பதம் வர வரைக்கும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும்னு சொன்னேன். அதே மாதிரி நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த கலவையை நம்ம கையில் எடுத்து இப்படி உருண்டை பண்ணோம்னா கொஞ்சம் கெட்டியாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கட்டும். அப்போ தான் உள்ளே நமக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இப்போ ரெடி பண்ணியிருக்கிற இந்த பூர்ணத்தை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு போலி எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் பூர்ணத்தை வந்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பசஞ்சு வச்சுருக்கிற மாவு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு நல்லா நான் ஊற வச்சுக்கிட்டேன். நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. எவ்வளோ இலக்கமாக இருந்துச்சு இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்திருக்கு. நம்ம எண்ணெய் மேலே தடவி இருந்து பார்த்தீங்களா, அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவை நல்லா ஒரு முறை பிசைஞ்சதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி வச்சுக்கலாம் போலி தட்டுறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் கவர் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் கவர் இல்லைனா பால் கவர், அப்படின்னா வாழை இலை, எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் கவரில் நல்லா எண்ணெயை வந்து ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் தட்டுறதுக்கு. இந்த மாதிரி மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா நைஸாக உருட்டிக்கிட்டு இதில் வச்சு நம்ம கொஞ்சம் லைட்டாக தட்டிக்கலாம். உள்ளே பூர்ணம் வைக்கணும், அதனால் கொஞ்சம் லைட்டாக தட்டி எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூர்ணத்தை உள்ளே வச்சு நம்ம இப்படி நல்லா கவர் பண்ணி விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா மாவு இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை எடுத்துருங்க. இப்படி இப்போ நல்லா உருட்டிக்கலாம். நம்ம கையிலேயே எண்ணெய் தடவிட்டு இப்படி தட்டி எடுத்துக்கலாம். பூர்ணம் வந்து நல்லா இலக்கமாக இருந்துச்சுன்னா தட்டி எடுத்துக்கலாம். ஒரு வேளை கொஞ்சம் பூர்ணம் வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை உருட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த சப்பாத்தி உருட்டுறதுல எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு இது மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு நல்லா இப்படி கட்டி வச்சு தேய்ச்சிக்கலாம். ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக மாவு கூட நீங்கள் போட்டு தேய்க்கலாம். ஆனால் போலிக்கு வந்து எண்ணெய் போட்டு நம்ம தட்டி செஞ்சோம்னா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் வந்து கையிலே கூட தட்டி எடுத்துக்குவேன்.
சப்பாத்தி கட்டையை வச்சு உருட்டுறதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு. அதனால் நான் இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, கட்டையை வச்சு தேய்க்கிறது ஈஸியாக இருந்தால் அது பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கையிலேயே வந்து மெல்லிசாக தட்டி எடுத்துக்கிறதாலும் தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா போலி வந்து நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க. அப்போ வந்து ரவை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் வந்து நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற போலியை அப்படி இப்படி கையில் வச்சுக்கிட்டு ஒரு பக்கமாக இழுத்திங்கன்னா அழகாக வந்துடும் பேப்பர். பாருங்கள், இப்போ இதுக்கு மேலே போட்டுடலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து செய்யும்போது போலி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கிட்டு குக் பண்ணோம்னா ரவை வந்து நல்லா வெந்து வரும். இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ இந்த பக்கமும் நெய் வந்து கொஞ்சமாக தடவி விட்டுடுறேன். இப்போ இன்னொரு பக்கமும் நான் திருப்பி போட்டுடுறேன். ஒரு 2 பக்கம் 2-3 முறை திருப்பி போட்டுக்கோங்க, நல்லா வெந்து வந்துடும். இப்போ 2 பக்கமும் போலி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு, நான் எடுத்துடுறேன். இப்போ இன்னொரு முறை நம்ம தட்டிக்கலாம். எண்ணெயை வந்து கவர் மேலே நல்லா எண்ணெய் கவர் மேலே ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் எடுக்க முடியும். இப்போ மாவை கொஞ்சமாக எடுத்து நல்லா எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உள்ளே வந்து பூர்ணத்தை வச்சுக்கலாம். சப்பாத்தி கட்டையில் நீங்கள் தேய்ச்சி எடுக்கிற மாதிரி இருந்தால் பூர்ணம் வந்து கெட்டியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம கையில் தட்டும்போது பூர்ணம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும், நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரியே பண்ணிக்கோங்க. அப்போ வந்து தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ நான் அப்படியே மடித்து விட்டுடுறேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த மாவு வந்து அப்படியே கொஞ்சம் சுருட்டி எடுத்து விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம முறுக்கணும்னாலே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு வந்து வந்துடும். இப்போ நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டு நல்லா தட்டிக்கலாம். நடுவில் இருந்து தட்ட ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து பூர்ணம் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அப்படின்னா பூர்ணம் நடுவில் நின்றும். ஓரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாவு அப்படியே இருக்கும், வெறும் மாவு மட்டும். நடுவில் இருந்து நம்ம தட்டிட்டு போனோம்னா தான் அந்த பூர்ணமும் மாவோடு சேர்ந்து நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இப்படி கையில் தட்டுறதா இருந்தால் திரும்பவும் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பூர்ணம் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாகவே வச்சுக்கோங்க. அப்போ வந்து நல்லா ஈஸியாக தட்ட முடியும். இல்லைனா ரொம்ப கை வலிக்கும், கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிட்டோம்னா. இதே போல் போலியை நல்லா மெல்லிசாகவே தட்டி தோசைக்கல்லில் போட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம். மிதமான தீயில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். மேலே நெய் வந்து சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே போல் இருக்கிற எல்லா மாவையும் உள்ளே பூர்ணம் வச்சு ஸ்டஃப் பண்ணி நல்லா மெல்லிசாக தட்டி தோசைக்கல்லில் போட்டு போலி செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே போலி அப்படின்னு சொன்னாலே 3 விதமான போலி தான் செய்வோம். ஒன்று பருப்பு போலி, தேங்காய் போலி, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு போலி, காரப்போலி, 3 போலி தான் எப்போவுமே செய்வோம். ஆனால் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக வேர்க்கடலை வச்சு நம்ம போலி செஞ்சுருக்கோம். வேர்க்கடலை ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஆனால் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அதுவே இந்த மாதிரி நம்ம ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பயும் ஒரே மாதிரி போலி பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பூர்ணங்களை மாற்றி ரெடி பண்ணி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்றவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே மேலே மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மைதா மாவில் செய்வோம், இல்லைனா கோதுமை மாவில் செய்வோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ரவையில் அதுவும் போலி நம்ம பண்ணியிருக்கோம். மேலே மாவு ரவை, உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வேர்க்கடலை வச்சு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக வந்து தட்டிக்கோங்க. உள்ளே வேர்க்கடலை வேறு வச்சுருக்கிறதுனால சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்வீட்டாக. நெய்யும் நம்ம மேலே போட்டிருக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி வேர்க்கடலை பூர்ணம் போலி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.